சரி, வேற ஏதானும் நீங்க ஏதாவது கேட்கலாமா? வேற ஏதாவது இது சம்பந்தமான தொடர்பான வேறு விஷயங்கள் இருந்தா கூட கேட்கலாம். தாதா எனக்கு ஒரு சந்தேகம் தாதா. சொல்லுங்கய்யா. வேதங்கள் ரிக்கு வேதம் இயற்றப்பட்டதுன்னு சொல்றீங்க. அது வாய் வழி இயற்றப்பட்டதா? அல்ல அப்ப அந்த காலத்துல நம்ம எழுத்து வடிவம் இல்லையே. அது எப்படி இயற்றப்பட்டது அது? வாய் வழி இது மாதிரி பெருசா இருக்குதுன்னா அந்த வேதங்கள் எப்படி இயற்றப்பட்டாங்க? வாயில தான்யா. வாய் வழி ஆமா, வாய் வழியா மனம் தான் வாயில ஏற்ற முடியும். நீங்க இயற்றப்பட்டதுன்னா எழுதப்பட்டதுன்னு சொல்லலாங்க. ஆ, அதாவது ஆ, இயற்றுவது ம், என்று சொன்னால் எழுதப்பட்டது என்பதற்கும் இயற்றப்பட்டது என்பதற்கும் சொல்லிலேயே வித்தியாசம் இருக்குது. எழுதப்பட்டது ம், அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஓலைச்சுவடிகள்லாம் கூட ஒரு பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் வழக்கத்துக்கு வந்துச்சு. இப்ப திருக்குறள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள்ல வந்து எழுத தெரிஞ்சுக்கிட்டாங்க, பேப்பருக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு, எழுத்துக்கள் வடிவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏறத்தாழ வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 5000த்துல இருந்து 7000 வருடம் இந்த காலகட்டத்திலேயே எழுத்து வடிவங்களும் வந்துருச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எழுதணும் அப்படின்னா எழுத்துக்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதம் தான் மிக பழமையானது. அது 15,000 ஆண்டுகள் இந்தியாவுக்குள்ள வருவதற்கு முன்னாலேயே அவங்க வந்து எழுதினது. அங்கிருந்து எழுதி மறுபடியும் இப்ப எழுதுனது அப்படின்னா எழுதப்பட்டது, அதாவது இயற்றப்பட்டது அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்தியாவுக்குள்ள வருவதற்கு முன்னாலேயே ரிக்வேதம் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா, இங்க இந்தியாவுக்கு வந்து 15,000 ஆண்டுக்கு முன்னால இருந்த ஆளா மறுபடியும் இங்க வந்தார் இப்ப சிவபெருமான காலத்துல 7,000 ஆண்டுகளுக்கு முன்னால. ஏன்னா இந்த ரிக்வேதம் தொடங்கினார் இயற்றப்பட்டது ஒருத்தர். ம், சொல்லுங்க. இயற்றப்பட்டதுன்னு வாய் வழியா சொல்றது தானே வழியா எழுத்து வடி வேண்டாம் அதுக்கு. ஆமா, இயற்றப்பட்டதுன்னா வாய் வழியா சொல்லி சொல்லி அவ்வளவு பெரிய வாய் வழியா சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். அதான் அது வழி வழியா தான். இப்ப அதான் சொன்னேனே, இப்ப வந்து நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் சில விஷயத்த, கடவுள் விஷயத்த. அது நான் இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இதுதான் சொல்லி கொடுத்தாருன்னு அவன் அவன் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படிதான் வழி வழியா அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்தது மாதிரி, அந்த வேதங்கள்ல எழுதின விஷயத்தையும் ஒருத்தர் எழுதினத பின்னால ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது, எழுதுன்னு சொல்றீங்க இப்ப. அத எழுதுன்னு சொல்றீங்களா இப்போ? ஐயா அது எழுதுன்னா எழுதுங்கிற எப்படி? வார்த்தையை விடுங்கய்யா. நான் சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம வந்து வார்த்தைக்காக பேசணும், எழுதுறது என்ன எழுத்துவே இல்லையே, அது முதல்ல புரிஞ்சுங்க. அதான் 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 இயற்றப்பட்டது. சொல்றேன். இல்ல இல்ல, அது இயற்றப்பட்டது. நீங்க இந்த நம்ம இதுவரையிலும் பார்த்ததுல சுருதி காதால கேட்டுதான் போது அது எழுதப்பட்டதுன்றது நம்ம வார்த்தைகள் சும்மா பேசும்போது வருகின்ற வார்த்தை தான். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எழுதப்பட்டதுனா இயற்றப்பட்டது, அவ்வளவுதான். இயற்றப்பட்டது. ஏன்னா நம்ம பேச்சு வழக்குல வரும்போது சும்மா அப்படி வாய் தவறி வர்றதுதான் அது. பட் இயற்றப்பட்டது தான். எழுத்து முறைகள் எப்போ வந்துச்சோ அப்பதான் எழுத்து வந்துச்சு. எழுத்து வந்த உடனேயும் எழுது. ஏன்னா அந்த எழுத்துக்களை கத்துக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள். இப்பெல்லாம் ஸ்கூல்ல போனா ஒரு வருஷத்துல கத்து கொடுத்துட்றாங்க எழுத்துக்களை. அப்பவும் அது மாதிரி வந்து சொல்லி கத்துக்கிறதுக்குன்னு ஆர்வமுடையவர் இருக்கணும். எவ்வளவு பேர் அதை கத்துக்கிட்டாங்கன்றது இப்பவே ஸ்கூலுக்கு போவாங்க அனுப்பாத தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குழந்தைங்கள கிராமத்திலாம் வந்து அனுப்பாம வீட்டோட வச்சுக்கலாம் இருக்காங்க. அப்படி அதனுடைய வரலாறு வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்க இயற்றப்பட்டது அப்படின்னா, இதுல இன்னொரு விஷயத்த நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்ப 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து ரிக்வேதம் வந்து இயற்றப்பட்டது, இயற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஆனா சிவபெருமான காலத்துல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேதத்தை பத்தி இந்தியாவுக்குள்ள தெரியுது. அப்போ இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாலே 7,000 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த இது வந்து வேதம் வந்து அவங்க இயற்ற தொடங்கிட்டாங்க. ஆனா இங்க வரும்போது அந்த எழுத தொடங்கியவர் யாரோ அவர் வந்து சிவபெருமான் வந்த காலத்துல 7,000 வருஷம் உயிரோடு வாழ்ந்து வந்தாரா சொல்றதுக்கு? இந்த கேள்வி கேட்க வேண்டிய கேள்விதானே இது. அதுதான் சொல்லுங்க. அது இருந்தாலும் சொல்ல முடியும் அவரு. அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பைபிள் எடுத்துங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா, இது வந்து இவரு வந்து ஜீசஸ் வந்து நேரடியாக அவர் சொன்ன வார்த்தைகள் இல்ல. அவரு சொன்னதை அவர் சொன்னதை சீடர்கள்லாம் எழுதுறாங்க. அதுல பல சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீடருடைய பேருக்கு கீழே வந்து வசனங்கள் வந்து 200 வசனம் 300 வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் இதுல இருக்கும். இப்ப ரோமன் அப்படின்னு சொன்னா ரோமன் என்ற அந்த ஒரு அவருடைய சீடர், அவருடைய ஃபாலோயர். அவர் வந்து என்னன்னா ஜீசஸ் சொன்னாரு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து ஒவ்வொரு இதா ஸ்லோகம் மாதிரி அவர் வந்து அதுல எழுதியிருக்காரு. அது மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாம் சொன்னது எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்துதான் பைபிள் என்ற புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. அது மாதிரி அப்போ இப்ப இதெல்லாம் சேர்ந்தது மொத்தத்துக்கு பேர் பைபிள். எத்தனை பேர் அதுல வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது கேள்வி இல்லை. ஆனா இது மொத்தத்துக்கும் பைபிள். இதெல்லாமே அவருடைய வேதாகமம் இல்லையா? ஜீசஸ் வந்து சொன்ன வேதாகமா அதை மதிக்கிறாங்க. அது மாதிரிதான் வேதம் என்பது பாத்தீங்கன்னா ஒருத்தர் இயற்றினது அல்ல. ஆனா அத ஒருத்தர் தொடங்குறாரு,
அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு கத்துக்கிறாரு. அவரு மறுபடியும் புதுசா வந்து அதோட இன்னும் கொஞ்சம் இணைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் யாருக்கு சொல்லி கொடுத்தாரோ அவரு அதை தொடர்றாரு. அவரு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றாரு. இப்படி ஏன்னா அவங்கவங்க அந்தந்த இது யாரெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்களுக்கு தான் அதை வந்து அவரு ஒப்பிக்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு அவரு. இப்படிதான் வழி வழியாக அவங்களுக்கு தகுதி உள்ளவங்க தான் நாம சொல்லணும் அப்படின்ற அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரிக்வேதம் எழுதி முடிக்கப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரிக்வேதத்தை மொத்தம் எவ்வளவு பேர் எழுதிங்கன்னா எண்ணி கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் எழுதியிருப்பாங்க, அதாவது ஏற்றி இருப்பாங்க. சரியா? அதெல்லாம் வழி வழியாக கேட்டு அதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு பிரிண்டிங்ல பாக்குறோம். ஏறத்தாழ 50-60% வந்து ஒரிஜினல் போயிருக்கு தானே அதுல. கண்டிப்பா போயிட்டு இருக்கோம். ஆமா, அது மாதிரிதான் ஈவன் பகவத்கீதை கூட அப்படிதாங்க, தந்திர சாஸ்திரத்திலையும் அப்படிதான். இன்னைக்கு என்ன வந்து நம்ம வந்து இருக்குதோ எதெல்லாம் பகவானுடைய வாயால நேரடியா சொல்லப்பட்டதோ அதெல்லாம் தான் ரியாலிட்டி. மீதி எல்லாம் என்னென்ன எழுதப்பட்டிருக்குது நீங்க பாக்குறதுன்னா ஈவன் நீங்க வந்து பாபா சொல்ற சில ஸ்லோகங்களை வந்து பகவத்கீதை எடுத்து நான் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா பாபா சொல்ற அந்த ஸ்லோகங்கள்ல சில வார்த்தைகள் வந்து அங்க இல்ல. அதே ஸ்லோகத்தை நான் எடுத்து பார்த்தேன். அப்போ பரமபுருஷன் வந்து டைரக்டா சொல்லும் போது இருக்கிறத வந்து மனிதர்கள் வந்து காதால கேட்டு கேட்டு எழுதின விஷயம் தானே பகவத்கீதை கூட. 3500 ஆண்டு காலத்துக்கு முன்னால கேட்டத அவர் வந்து என்ன பண்ணாங்களோ அதை கேட்டு இன்னைக்கு புத்தகத்துல பிரிண்ட் பண்ணும்போது எவ்வளவு மிஸ்டேக் இருக்குது. இன்னைக்கு பாபானுடைய சொற்பொழிவுகள் இன்னைக்கு வந்து புத்தக வடிவில் இருந்து இப்ப வந்து எலக்ட்ரானிக் எடிஷன்ல வந்துருச்சு. இப்ப இந்த எலக்ட்ரானிக் எடிஷன்லயும் பாபா இந்த காலத்துல அதே சொற்பொழிவு புத்தகத்துல எழுதப்பட்டதையும் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் எடிஷன்ல சென்டென்ஸ் எல்லாம் கூட மிஸ் ஆகுது, ஒரு சென்டென்ஸே இல்லாம இருக்குது. வார்த்தைகள் வந்து அந்த ஓசையை கேட்டு வார்த்தைகள் வந்து வேற வார்த்தைகளா இருக்குது. அந்த மீனிங் வந்து அதை இணைச்சி நம்ம பார்க்க முடியாத அளவுக்குலாம் மாற்றுறது இருக்குது. இது இயல்புதான் அது. ஆகவே இங்க வந்து ஒரு என்ன விஷயத்தை நானா சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நீங்க பாலகிருஷ்ணனையா கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டேன். ஆனா இந்த வேதங்களும் கூட ஒருவர் எழுதியது அல்ல, பலர் எழுதுனதெல்லாம் காலங்காலமா தொகுத்து அத வேதங்களா வந்துச்சு. அந்த வேதங்களை வகைப்படுத்தி நாளா பிரிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களே பிரிச்சு வைக்கல. யாரு வேதங்கள்ல எழுதின அந்த ஆசிரியர்களே, வேதங்களை இயற்றிய அந்த ஆசிரியர்களே அவங்களே வந்து ரிக்வேதம் அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வைக்கல. யார் அதை பிரிச்சு வைக்கிற வேலையை தனித்தனியா பிரிச்சு இப்ப எப்படி திருக்குறள் இருக்குது இல்லையா, திருக்குறளை வந்து வள்ளுவரா வந்து ஒன்னும் காமத்து பால் இது ஒவ்வொரு பாலாக அவர் பிரிச்சு வைக்கிறாரு இல்லையா. பின்னால வந்தவங்க அதெல்லாம் எடுத்து இதை இந்தந்த கேட்டகரியில எதை ஒத்த மாதிரி திருக்குறளுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுல வந்து போடுறாங்க. அது மாதிரி இவர் வந்து பிரிச்சு அதை வந்து செக்ரிகேட் பண்ணி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வியாச பெருமான், வியாச முனிவர் தான் அதை வகைப்படுத்துறாரு. அது ஒரு எந்த இலக்கணத்தை வச்சு அதை நாளா வகுத்தாங்க அப்படின்றது பாபாவுடைய சொற்பொழிவுகளே இருக்குது. நம்ம அதை வந்து ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டாம். ஆனந்த சொன்ன மதங்கள்லயே பாபா வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு. சரியா? சரிதான்.